ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம திருச்சியில் இருக்க கல்லணைக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம கல்லணையில் இருக்கிற டேம் அண்டு கரிகால சோழனோட மணிமண்டபத்தை நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறவங்க முன்னாடி சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் கரிகால சோழனோட மணிமண்டபம். இங்கே உள்ளே போகும்போது ஸ்லிப்பர்ஸ் போடக்கூடாது. ஸோ வெளியே இருக்கணும். அண்டு என்ட்ரி ஃபீஸ் கிடையாது. ஸோ யார் வேணால் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரி ஆனதுக்கப்புறம் கரிகால சோழனோட ஒரு ஸ்டாச்சு இருக்கும். ஒரு யானை மேலே உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். இப்போ உள்ளே போனதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா, எப்படியும் ஒரு 10க்கும் மேற்பட்ட ஃப்ரேம்ஸ் இருக்கும். அதுலலாம் ஒரு ஒரு ஆர்ட் இருக்கும். அந்த ஒரு ஒரு ஆர்ட்டும் எத எத உணர்த்தும்னா கரிகால சோழன் அவரோட வாழ்நாள்ல செஞ்ச விஷயத்தலாம் அங்க ஒரு ஆர்ட்டா குடுத்துருப்பாங்க. அதோட டீட்டெயில்ஸ அது கீழ இருக்க ஒரு காப்பர் தகடுல டீட்டெயில்ஸா அவங்க எழுதியிருப்பாங்க. நம்ம வேணும்னா படிச்சு பார்த்துக்கலாம். அத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா. அங்க எல்லாமே அங்க அடங்கியிருக்கு. அதாவது கரிகால சோழன் கல்லணை டேம எப்படி கட்டுனாங்க? அதுலேருந்து அவங்க வாழ்நாள்ல என்னென்ன சாதனைலாம் பண்ணியிருக்காங்க, அப்படின்னு ஒன் பை ஒன்னா அவங்க பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனா குடுத்துருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸும் அவங்க அந்த காப்பர் தகடுல இருக்கு. நானும் சில இத படிச்சு பார்த்தேன். அப்போதான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின இந்த கல்லணைக்கு முன்னாடி இவ்வளோ அதிசயம் இருக்கு. எந்த ஒரு ஆர்க்கிடெக்சர், எந்த ஒரு இன்ஜினியர், எந்த ஒரு தொழில்நுட்பமுமே இல்லாத ஒரு காலத்தில கல்லணை கரிகால சோழனால் கட்டப்பட்டிருக்கு. அது எப்படி கட்டுனாங்கன்னு இப்போ வரைக்கும் ஒரு அபிப்பிராயம் கூட இல்ல. பட் அவ்வளோ நுண்ணிப்பா, அவ்வளோ தெளிவா கட்டியிருக்காங்க. இது காமராஜர் காலத்தில இது புதுப்பிக்கவும் செஞ்சிருக்காங்க. லேட்டஸ்ட்டா 2009ல இங்க பெயிண்ட் அடிச்சு கொஞ்சம் சில மாடிஃபிகேஷனும் கவர்மெண்ட் பண்ணியிருக்கு. இப்போ உள்ள பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு மணிமண்டபம் பார்க்குற மாரி இருக்கும். அப்புறம் நான் கல்லணை டேம் பார்த்தேன். கல்லணை டேம்போட ஃபுட்டேஜ் இங்க கடைசியா பார்ப்பீங்க. பட் நான் போன நேரம் பார்த்து அங்க டேம்ல தண்ணீர் ஃப்ளோ கிடையாது. அவ்வளோ ஃப்ளோவிங் வாட்டர் கிடையாது. ஸோ கொஞ்சம் டிசப்பாயிண்ட்டா தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் ஃபர்ஸ்ட் டைம் கல்லணைய நான் பார்த்தனால கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டா தான் இருந்துச்சு. பட் எப்போ காவேரியிலேருந்து தண்ணி விடும்போது நம்ம வந்திருந்தோம்னா, கண்டிப்பா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். பார்க்கவும் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.